பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதீர்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் என் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது பிலிப்பியர் புஸ்தகத்தில் பவுல் பிலிப்பியருக்கு எழுதினாராம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை அங்க அழகாய் போகிறது. அங்க கவலையா இருக்கிறவங்களை பார்த்து, நெருக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து, சஞ்சலத்துல இருக்கிறவங்களை பார்த்து, தத்தளிப்புல இருக்கிறவங்களை பார்த்து, மன வேதனையில இருக்கிறவங்களை பார்த்து, வியாதிப்பட்டவர்களை பார்த்து, வியாதி நிமித்தம் பலவீனம் அடைந்தவர்களை பார்த்து ஒரு வார்த்தை வருகிறது. இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு வார்த்தை வருகிறது. என்ன தெரியுமா வருகிறதாம்? பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா! என்ன அழகா கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. வியாதியா? என் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பஞ்சமா? என் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சஞ்சலமா? என் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு என்ன சம்பவிச்சாலும் சரி, அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, என்னெல்லாம் தேவை இருக்கு, A to Z, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ எல்லா தேவைகளையும் குறித்து என் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அதாவது சுகத்தை கட்டளையிடுவார், மாற்றத்தை கட்டளையிடுவார், நன்மையை கட்டளையிடுவார், உங்களுக்கு வாழ்வை கட்டளையிடுவார், உங்களுக்கு அநேக மாற்றத்தை கட்டளையிடுவார். என்ன அழகா இந்த வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஏனென்று கேட்டால் அந்த கவலையை ஜெயித்தவர் கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் கூட இருக்கிறார். பாடுகளை ஜெயித்தவர் கூட இருக்கிறார். உங்களுடைய வியாதியெல்லாம் சுமந்து ஜெயித்தவர் கூட இருக்கிறார். உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் சுமந்து ஜெயித்தவர் கூட இருக்கிறார். உங்களுடைய பாரத்தை எல்லாம் சுமந்து ஜெயித்தவர் கூட இருக்கிறார். அதுதான் அந்த வேத வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். இதில் ஒரு 4 விஷயம் நமக்கு அடங்கியிருக்கிறது. 1 விண்ணப்பம், 2வது ஸ்தோத்திரம், 3வது ஜெபம், 4வது வேண்டுதல். இதையெல்லாம் இருக்குமானால் தெய்வம் நிச்சயமாய் உங்களுக்கு கட்டளையிடுவார். நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். நிச்சயமாய் அந்த ஜெபத்துக்கு உண்டான பலன் உங்களை தேடி இறங்கி வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர்தான் சொல்லுகிறார், என்னிடத்துல தெரியப்படுத்துமா, நான் உனக்கு அற்புதத்தை செய்கிறேன். அப்படித்தான் சாமுவேலுக்காக அன்னாள் போய் ஒரு சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி கெஞ்சி கொண்டிருந்தார்கள். அந்த கெஞ்சுதலை கர்த்தர் கேட்டார். அதை தான் ஏலி வந்து பார்த்து, அந்த சகோதரியை பார்த்து, அந்த தாயாரை பார்த்து, அந்த அண்ணாளை பார்த்து சொல்லுகிறார். அந்த அம்மையாரை பார்த்து சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொன்னார்? நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்றார். அல்லேலூயா! இதுல பாருங்க என்ன அழகா சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும். அதை தான் அந்த இடத்துல சாமுவேலுக்காக அந்த தாயார், அந்த அம்மையார் போய் கேட்டார்கள். அந்த விண்ணப்பத்திற்கு என் தெய்வம் உருக்கமா இறங்கினாராம். அல்லேலூயா! இன்னைக்கு உங்களுக்குரிய விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு என் தெய்வத்தினுடைய சமூகத்துக்கு ஓடுங்கள். அவரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கட்டளையிடுவாராம். என்ன தேவையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையே முடிந்தது என்று நீங்கள் சொன்னாலும் சரி, அவ்வளவுதான் கடைசி நிமிடத்தில் வந்து நிற்கிறேன் என்று சொன்னாலும் சரி, உங்களை வாழ வைக்கிறதற்கு ஒரு தெய்வம் ஜீவன் உள்ளவராய், உயிர் உள்ளவராய் இன்றும் நின்று கொண்டிருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா! எப்படி அந்த அம்மையார் போய் சாமுவேலுக்காக உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை செய்யுங்கன்னு சொல்லி விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது கண்ணீரோடு ஜெபிச்ச அந்த ஜெபத்தை, அந்த விண்ணப்பத்தை என் தெய்வம் ஏற்று, அது ஏலியின் மூலியமா அந்த வார்த்தை வருகிறது. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி போ, உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறார்.
நீ போய் புசித்து குடித்து நிம்மதியா தூங்கு, நீ கேட்ட தெய்வம் உயிருள்ளவராய் இருக்கிறார், அவர் கொடுத்துட்டார்னு சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த வேத வசனத்தின் மூலியமாய் தெய்வம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பஞ்சமா, பட்டினியா, கவலையா, நெருக்கமா, பயப்படாத, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று யார் சொன்னது? அப்போஸ்தலராகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதி அழகாய் சொன்னார். இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு சின்ன இன்ட் கொடுக்கிறார். உங்களுக்கு சின்னதா ஒரு இண்டு கொடுத்து உங்களுக்கு கத்து கொடுக்கிறார். என்ன தெரியுமா? உனக்கு இது வேணுமா? இந்த மனுஷனை போய் பார். உனக்கு இது வேணுமா? அந்த மனுஷன் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வேணுமா? இந்த மனிதனை போய் பார். சுகம் வேணுமா? இந்த டாக்டரை போய் பார். ரொம்ப உடம்பு முடியாம இருக்குதா? இந்த டாக்டர் கிட்ட போ அப்படிமா. ஆனா அந்த டாக்டர் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மனிதன் என்னெல்லாம் செய்வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க செய்யற ஒரு காரியம் உங்களை வாழ வைத்து விடும். அவங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு மறுவாழ்வு உண்டு பண்ணிடும். அவங்க கொடுக்கிற அநேக காரியங்கள் உங்களை மறுவாழ்வுக்குள்ளாக, மறு காரியத்துக்குள்ளாக, மறு ஜீவனுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு அடையாளம் நடந்துவிடும். அப்படித்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் போய் கேளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லும் பொழுது அங்கே பிலிப்பியருக்கு புஸ்தகத்தில் சொல்லுகிறார். உங்களுக்குத்தான் சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்லுகிறார். உங்களுடைய இருதயத்தை அறிந்தவராய் சொல்லுகிறாய். நீ ஜெபத்தோடு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் என் தேவனுக்கு தெரியப்படுத்தி அவர் நிச்சயமாக உனக்கு கட்டளையிடுவார் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில கத்து கொடுக்கிறார் பாருங்க. கவலையா, உன் சரீரத்துல வியாதியா, எங்கேயும் ஓடாத. உன் சரீரத்தில் இருக்கிற அபயமெல்லாம் கெட்டு போச்சா, எங்கேயும் ஓடாத. மரண படுக்கையில் இருக்கிறியா, எங்கேயும் ஓடாத. நீ இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு விண்ணப்பத்தை கர்த்தருக்கு நேராக கொண்டு போய் பார். உன் சரித்திரம் மாறும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உன்னுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவர் செய்தே தீர்வார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் ஆண்டவர், என் ஜீவனுள்ள தேவன் ஒரு மகனை பார்த்து வார்த்தை கொடுக்கிறார். உன்னுடைய பெயர் மணிகண்டன், உன்னுடைய பெயர் மணிகண்டன். நீ என் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போய் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு அந்த ஞானஸ்தானம் மூலியமாய் வந்த பெயர் உன்னுடைய பெயர் ஸ்டீபன். மணிகண்டன் என்று வைத்திருந்த பெயர் இப்பொழுது உனக்கு ஸ்டீபனாக மாற்றப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதியை என் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். உடைய கண்ணீரை என் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். உடைய சஞ்சலத்தை என் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஸ்டீபன், உன்னை கர்த்தர் வாழ வைக்க போறாராம். உன்னுடைய வியாதி மாறப்போகிறது, உன்னுடைய கண்ணீர் மாறப்போகிறது. உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா தோல்வியாதையும் என் ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இதோ என் தேவனுடைய சுகத்தையும் என் தேவனுடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீ இப்பொழுது சுதந்திரித்துக் கொள். உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ உன்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய கலக்கம், என் பிள்ளைகளோடு என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமா இருப்பனா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு நீ கேட்டப்பார். அதை என் ஆண்டவர் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து கட்டளை கொடுத்து விட்டார். நிச்சயமா இந்த செய்தியை கேட்கிற வேளையிலே உன் சரீரத்தில் இருக்கிற அந்த தோல் பிரச்சனை, அந்த வியாதி, அந்த பிரச்சனை, அந்த கண்ணீர், அந்த துக்கம் இதோ மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள் மணிகண்டன் என்கின்ற ஸ்டீபன். கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்க போகிறார். நீ கீழாகாமல் மேலாக போற. எல்லா கண்களுக்கு முன்பதாக என் தேவன் உன்னை ராஜரீகமாய் படுத்தி உன்னை வாழ வைக்க போகிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உனக்கு நன்மையை உண்டு பண்ணி விட்டார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களுடைய வார்த்தையின் மித்தம் ஆண்டவரே, அந்த மகனை நீங்க வாழ வைக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். வேண்டுதலும் விண்ணப்பங்களும் நீர் கேட்டதற்காக நன்றி செலுத்துறேன். ஒருவேளை ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் அநேக வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருப்பார்களானால் அந்த வேண்டுதலும் விண்ணப்பங்களும் அதி சீக்கிரத்தில் ஆண்டவரே நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உன் கிருபையில மறைத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமை உண்டு பண்ண போறதற்காக நன்றி செலுத்துறேன். தெய்வமே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. கிருபையில மறைத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்துவாராக. உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.